ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த சின்ன குக்கிங் வீடியோ வந்து பெரிய லென்த்தான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணின பின்னே எனக்கு அப்புறம்தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். அதனால் என்னடா இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து வரலைன்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம். அதுபோல் எனக்கு மெஷர்மெண்ட்டும் எனக்கு எப்படி சொல்லி இது போடணும்னு எனக்கு தெரிஞ்சுட்டு இல்லையா. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சது போல் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் வந்து ஷேர் பண்ணுறது கஷ்டம். பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டுக்கே வந்து வெங்காயம் போட்டுட்டு ஆயில் வந்து ஊற்றிட்டு வெங்காயம் வெறும் பெல்லாரி வெங்காயம் மட்டும் போட்டுட்டு பின்ன அது நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு அது நல்லா வதக்கிட்டு பின்ன உப்பு கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு விட்டுட்டு பிறகு தக்காளி இருக்கு இல்லையா, அது வந்து நான் பிளெண்ட் பண்ணி வச்சு தான் போட்டிருக்கு. தக்காளி நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சு அதையும் நல்லா இது பண்ணினேன். பண்ணிட்ட பிறகு இதுக்கு பேர் வந்து மஷ்ரூம் குருமா. இது சொல்ல நான் மறந்துட்டேன். இதுக்கு பேர் வந்து மஷ்ரூம் குருமா, ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் வச்சுட்டாச்சு, ஓகே. மஷ்ரூம் குருமான்னு பேர். அப்போது இதுக்கு வந்து வச்சுட்டு அப்புறம் லைட்டாக சாட் மசாலா இருக்குது இல்லையா, ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்க, அது போல் ஒரு சிட்டிகைன்னு சொல்கிறது போல் ஒரு சாட் மசாலா போடணும். பின்ன நான் வந்து எவரெஸ்ட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் தான் யூஸ் செய்வேன். ஸோ அதுபோல் எவரெஸ்ட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் தேவை அளவு போட்டுக்கோங்க. பிறகு இது இருக்குல்ல, பட்டை கிராம்பு ஏலக்காய், இது வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் எப்போதுமே ரெடிமேடாக. அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கு. பின்ன வீட்டில் நான் வந்து மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்பேன். வீட்டில் தான் எப்போதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி. அந்த மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் நான் வீட்டில் அரைச்சி வைக்கிறது தான், கடையில் வாங்க மாட்டேன் மல்லித்தூள். ஸோ அதில் 2 ஸ்பூனு. அப்புறம் கரம் மசாலா, எவரெஸ்ட் கரம் மசாலா, அது ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் செய்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் செய்து விட்ட பின்ன மஷ்ரூம் போட்டிருக்கு. பார்த்திங்களா, தெரியுதா மஷ்ரூம்? அது வந்து நல்லா மிக்ஸ் செய்திருக்கு பார்த்திங்களா. நல்லா எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு. சூப்பராக நல்ல கலர் கொடுத்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் வந்து நம்ம வந்து வாட்டர் மிக்ஸ் செய்யணும். நல்லா வாட்டர் மிக்ஸ் செய்துட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் செய்யணும். வாட்டர் நமக்கு தேவைக்கான வாட்டர் நம்ம வந்து அதில் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் செய்யணும். இப்போது எனக்கு வாட்ரு பத்தாது. ஸோ அப்போது இன்னும் குறைச்சி வாட்ரு வந்து எடுத்து ஊற்றிக்கிறேன். நல்லா இன்னும் குறைச்சி வாட்ரு கொண்டுட்டு வந்து ஊற்றுறேன். உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு இல்லை உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் கொதி வர விட்டுருக்கு, மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு பின்ன ஓகே. இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா இப்போ நான் வந்து கோகனட்டில் வந்து சோம்பும் கோகனட்டும் ஓரளவுக்கு தேவையான அளவு போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு நான். இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதில் மிக்ஸ் பண்ணணும். சோம்பும் கோகனட்டு, இதுவும் கோகனட், ஆமாம், அது 2 மட்டும்தான் நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதை இதில் மிக்ஸ் செய்யணும், மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணணும். இதையும் கொதி வர விடணும். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிவிட்டு இதை செஞ்ச பிறகு நான் வந்து ஒரு 2 தோசை தான் இன்றைக்கி நாங்கள் டின்னர் செய்தோம். ஸோ அப்போ தோசை சுடும் பொழுது தோசைக்கு வந்து இது சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு
ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக என் மகன் வந்து ஒரு 4, 5 தோசை சாப்பிட்டு என் மகன் நல்ல சூப்பராக இருந்துச்சு இந்த குருமா நான் செஞ்சது. இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சா, இப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப வந்து கிரேவி மாதிரி கெட்டியாயிட்டு. ஸோ அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாட்ரு ஆட் பண்ணி உப்பு குறைச்சி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்ட பிறகு அது ஒரு கொதி வந்த பிறகு இப்போ மல்லித்தழையும் போட்டுருங்க. அதோட மல்லித்தழையும் நான் மல்லித்தழை வந்து கொஞ்சம் எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகமாக யூஸ் செய்வேன். நல்ல வாசனையாக இருக்கும் மல்லித்தழை. கடைசியில் கொஞ்சம் கரம் மசாலா கடைசியில் குறைச்சி கரம் மசாலாவும் கொஞ்சம் போடுங்க. போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா மூடி வச்சுருங்க. நான் இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் செய்கிறதுக்கு முன்னே நாங்கள் இது செய்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டப்போ பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு மஷ்ரூம் குருமா. அதனால தான் நான் தைரியமாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? லாஸ்ட்டில் வந்து இப்படி கரம் மசாலா லைட்டாக தூவி விட்டு இன்னும் வாசனையாக இருக்கும் கமகமான. இப்போது அதை மூடி வச்சிட்டா ஒரு கொதிச்சு வரும். கொதிச்சு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிட்டு இல்லை. பட் வந்து இதில் ஏதாவது தப்பானது இருந்துட்டால் அதுக்காக எனக்கு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இது போல் நான் வீடியோ இனிமேல் அடிக்கடி இது போல் வீடியோஸ்லாம் இனிமேல் வந்தால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் எல்லா வீடியோஸும் மிக்ஸ் ஆகிட்டு என்னோடய இதில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.